Hi everyone, welcome to our channel. It's your day. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11 and 12 குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ இது செகண்ட் மிட்டம் குரிய ஸ்டடி பிளான். இதுல நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா எப்பயும் போல நல்ல ஸ்கோர் எழுதுறதுதான். ஸோ உங்களுடைய மெயின் சென்டம் அப்படி எடுக்கணும் அப்படின்றதுதான். ஸோ இதை நீங்க படிச்சாலே போதுமானதான். இந்த ஆல்ரெடி நாங்க போட்ட ஸ்டடி பிளான், அதாவது ஃபர்ஸ்ட் மீட்டருக்கும் குவார்டர்லிக்கும் போட்டதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்திருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா லெசன் 5 அக்காஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் டீடைல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் சம்மும் 1 வேர்ட்ஸும் மட்டும்தான் இருக்கு. சோ இன்னைக்கு அந்த லெசன்ல இருக்க 1 வேர்ட்ஸ் அண்ட் சம்ம ரிவைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். சோ சம் பொறுத்த வரைக்கும் டாப்லர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு சம் இருக்கும். சோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலா n ஈக்குவல் டு v பை v மைனஸ் vs இன்டு n பிரைம். அப்படி இல்லைன்னா டினாமினேட்டர்ல பிளஸ் வச்சு வரும். அப்படி இல்லைன்னா மேல கீழே டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா v மைனஸ் vs இருந்தது. அதே டேர்ம் v மைனஸ் vs பை v பிளஸ் vs. ஸோ இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி சம், அதாவது அப்சர்வர் எந்த இடத்துல இருக்காங்க, லிசனர் எங்க இருக்காங்க, ரெஸ்ட்ல இருக்காங்க, இல்ல மூவ்மெண்ட்ல இருக்காங்களான்னு பொறுத்துதான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதை புரிஞ்சு நீங்க இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்காது. அது ரிலேட்டடா ஒரு 3 சம்ஸ் இருக்கும் புக் பேக்ல. அது போக எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 சம்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கோ யூஸ் பண்ணி இருக்கும். இல்ல நார்மலா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியட்க்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியட்க்கும் உள்ள ரிலேஷன் என்னது? n ஈக்குவல் டு 1/t. ஓகேவா? இது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டாப்லர் எஃபெக்ட் என்னது? v ஈக்குவல் டு 2d/t. சோ இதை வச்சுதான் கொடுத்துருப்பாங்க. சரி, எக்கோ இல்லைன்னா ஒரு சப்மாரின்ல சிக்னல் சென்ட் பண்ணுது, இல்ல பக்கத்துல இருக்க ஒரு பிளானட்க்கு சென்ட் ஆகுது சிக்னல் அப்படின்னு வந்துட்டாலே 2d நீங்க போட்டுடலாம். ஓகேவா? சோ இது ரிலேட்டடா சம் இருக்கும். கொஸ்டின் ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றத புரிஞ்சுட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு 1 வேர்ட்ஸ் எக்ஸாம் மறக்காம கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 11th to 6th பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டி அண்ட் கேபிலாரிட்டி. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி ஆல்ரெடி ஷார்ட் ஆன்சர்ல இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சிருக்கீங்க. இனி டயக்ராம் அந்த டெரிவேஷன் பார்த்து விடிக்கு வேல்யூ கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை மட்டும் படிச்சிருக்கோம். ஸோ டெரிவேஷன் ஈஸியா தான் இருக்கும். அப்ரெஸ்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ் 3 ஈக்குவேட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிலாரிட்டி. கேபிலரி ஆக்ஷன் தான் என்ன? கேபிலரி ரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சோ அதுவும் ஈஸியா தான் இருக்கும். டயக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இந்த 2 கொஸ்டினுமே நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வீடியோ போட்டுருவோம். நெக்ஸ்ட் 12th பிசிக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். சோ இது ஆக்சுவலா புக்ல வந்து 2 கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. புக்குள்ள ஆன்சர் வந்து ஒரே கண்டினியூஷனா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேண்ட்விட்த் இருக்கும், அடுத்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பேண்ட்விட்த் கம்மியா தான் இருக்கும், ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன கேட்பாங்களோ அது மட்டும் எழுத போதும். உங்க புக் பேக்ல 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஓகேவா? சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பேண்ட்விட்த்தும் ஃபேஸ் பார்க் டிஃபரன்ஸும். சோ இது ரெண்டுமே டிரைவ் பண்ணி பாத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. சோ இன்னைக்கு போர்ஷன்ஸ் மறக்காம கவர் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.